விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசிகளுடைய பட்டியல் என்று சொல்லுவாங்க. நீங்கள் அதிகமாய் நீங்கள் வாசிக்க சோர்ந்து இருக்க நேரம், அப்படி ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்க நேரம், எதை வாசித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து என்ன செய்யணும்? வாசிக்கணும். 11ஆம் அதிகாரத்தை வாசித்தாலே போதும். நமக்கு என்ன சொல்ல, இந்த என்ன சொல்ல, இந்த ஹாஸ்பிட்டலில் போகும்போது டயர்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குளுக்கோஸ் போடுவாங்க தெரியுமா? அதே போல் இந்த குளுக்கோஸ் தான் இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம். பார்த்தீங்களா, ஆஃப் ஆகிருக்கீங்க. சோர்ந்து போய் எதாக இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் நம்மளுக்கு பூஸ்ட்டு வேணும், குளுக்கோஸ் போடணும், இனி அப்படியே தளர்ச்சியாக இருக்குது, மயக்கம் வர்றது மாதிரி இருக்குன்னா எதை வாசிக்கணும் சொல்லுங்கள்? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கணும். எபிரேயர் 11 வாசிக்கக்கூடாது, அந்த அதிகாரத்தை எடுத்து என்ன செய்யணும்? வாசிக்கணும். வாசிக்கும்போது பூஸ்ட் அடிச்சிடும். அடுத்து திரும்ப குளுக்கோஸில் யாரும் பலன் வந்துடும், திரும்ப என்ன செய்யலாம்? ஓட ஆரம்பிச்சிடலாம். திரும்ப ஏதோ மயக்கம் மாதிரி வருது, டயர்டாக இருக்குது, ஒன்றும் செய்ய முடியலைன்னா திரும்ப எங்கே வந்துடணும்? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து என்ன செஞ்சிடணும்? வாசித்தேன். நான் இதை முதல்ல வாசித்தேன் ஒரு நாள். நான் ஏதோ ஒரு அவசரத்தில் வாசித்தேன். அப்போ நான் ஸ்டாப் பண்ணேன். இல்லை இதில் என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பவும் அதுக்கடுத்து இன்னும் ஒரு நாள் வாசித்தேன். அப்படி ஒரு 7-8 முறை இந்த 11ஆம் அதிகாரத்தில் நான் வாசிச்சுட்ருக்கேன். இன்னும் அடுத்த அதிகாரத்துக்குள்ளே என்னால் போக முடியலை. ஆமீன். அப்பொழுது ஆண்டவர் இதிலிருந்து சில காரியங்கள் என்னோடு இடைப்பட்டார். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் பேசினார். ஆமீன். ஆனால் வேறு செய்திகள் ஆண்டவர் அந்தந்த நேரம் தந்துட்டு இருந்தனால நான் இதை ஸ்டாப் பண்ணி வச்சேன். அப்புறம் இன்றைக்கும் வேறு ஒன்று டாபிக் மைண்டில் இருந்தனால இதை பேச விடலை அப்படின்னு சொல்லி நான் இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி காலையில் இங்கே வந்து ஜெபிக்கும்போது திரும்பவும் சில காரியங்களை இதோடு ஆண்டவர் சிந்தையில் போட்டதுனால அப்போ இன்றைக்கி இதை தான் ஆண்டவர் பேச வைக்கிறாரு அப்படின்ற தெளிவு கிடைத்தது. ஆண்டவர் நமக்கு இதை கேட்ட கிருபைகளை தருவாராக. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது விசுவாசம்னா என்னது? நம்முடைய மெசேஜோட டாபிக்கு விசுவாசம் என்ன செய்யும், விசுவாசம் என்ன செய்யும். அதை நான் 3வது டாபிக் கொண்டு வரேன். 1 விசுவாசம்னா என்னது, 2வது விசுவாசத்தின் மேன்மைகள், 3வது விசுவாசம் என்ன செய்யும். ஒரு பெரிய மெசேஜ், ஆனாலும் நான் சுருக்கமாய் எவ்வளோ சில காரியங்களை சொல்ல ட்ரை பண்ணேன். நான் ஏன் இப்படி டாப்பிக்கில் எடுத்து பேசுகிறேன்னா, சில காரியங்கள் நம்ம அறிய வேண்டாம், அது அனுபவித்தால் மட்டுமே போதும், நம்முடைய வாழ்க்கையே மாறும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் சில சத்தியங்கள்னு வரும்போது அதை குறித்த அறிவு வேணும். அதை அறிந்தால் மட்டும்தான் அதை நாம் அனுபவிக்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீதிமானுடைய ஆசீர்வாதத்தில் நான் டைரி கொண்டு வர சொல்லியிருக்கேன், வர்றவங்க. ஏன்னா எதுக்குன்னா அதை குறித்து ஒரு அறிவு நமக்கு, நீதிமானுடைய ஆசீர்வாதத்துக்கு என்ன வச்சிருக்கிறார் அந்த அறிவு வந்தால் மட்டும்தான் நம்ம அதை என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒர்ஷிப்பில் சொன்னேன், அடைக்கப்பட்ட செங்கடலை பார்த்து நம்முடைய கண்கள் திறக்கப்பட்ட செங்கடலை பார்க்கும். அதை குறித்து அறிவு வேண்டாம். குருட்டாம்போக்கில் ஆமேன் அல்லேலியான்னு சொல்லி விசுவாசித்தா போதும், அது நம்முடைய வாழ்க்கையாய் மாறும். பட் இது அறியாமல் இருக்கல. இது முதல்ல இதை குறித்த அறிவு நமக்கு எந்த அளவுக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் நம்ம இதை அனுபவிப்போம். ஆமேன். இதை அனுபவிக்கும் போது கர்த்தர் நம்மை சாட்சியாய் நிறுத்துவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் ஆண்டவர் என் சிந்தையில் போட்டதை இந்த 11ஆம் அதிகாரத்துக்குள்ளே நின்று கொண்டு சில காரியங்களை நான் சொல்ல முயற்சி எடுக்கிறேன். ஆண்டவர் கிருபை செய்ய. முதலாவது விசுவாசம்னா என்ன, விசுவாசம்னா என்ன அப்படின்னு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், விசுவாசம் என்பது ஒரு திறவுகோல். அதாவது நம்முடைய கரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு சாவிதான் என்பது விசுவாசம். நான் இந்த 11ஆம் அதிகாரத்தில் தான் நிற்பேன். ஆமேன். இந்த சில காரியங்கள் சொல்லிட்டு இந்த சம்பவத்திலிருந்து 11ஆம் அதிகாரத்தில் பேசுகிறேன். அப்போது நம்ம கையில் கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்த ஒரு திறவுகோல் தான் என்னது? விசுவாசம். சொல்லுங்கள், விசுவாசம் என்பது நம்முடைய திறவுகோல். ஆமேன். இந்த விசுவாசம் என்கிற திறவுகோலை வைத்து தான் நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விசுவாசம் என்கிற திறவுகோலை நாம் பயன்படுத்தாவிட்டால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது.
ஆண்டவர் ஆமேன் ஸ்தோத்திரம் நமக்கு அதை தந்திருக்கிறார். ஆமாம் அதனால தான் இங்கெல்லாம் வாசித்தது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்படி நிறைய வசனம் உண்டு. நான் அதுக்குள்ளே போகலை, ஏன்னா நான் அதுக்குள்ளே போனேன்னா இங்கே இருக்கு. சம்பவத்தில் போனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் பலருக்கு அற்புதம் செய்யும்போது சொல்கிற ஒரு வேர்டு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்னொரு இடத்துல சொல்கிற, அவிசுவாசியராமல் விசுவாசியாயிரு. மரியாள் மார்த்தாட்டத்தை சொல்கிற, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ விசுவாசம் என்பது நம்முடைய பேசுங்க திறவுகோல். ரெண்டாவது, விசுவாசி நமக்குள்ள சில காரியங்களை குறித்த விசுவாசம் நமக்கு இருக்குது அப்படின்னா நம்ம இப்போவும் என்ன செய்கிறோன்னா, நாம் ஆவிக்கிற வாழ்க்கையில் நல்லா இருக்கிறோம் அப்படின்றது அடையாளம். நான் இப்படி ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், ஆவிக்கிற வாழ்க்கையில் நல்ல முறையில் இருக்கிறோம் என்பதனுடைய அடையாளம் தான் விசுவாசம். ஒருவன் ஸ்பிரிச்சுவலாக டவுன் ஆனா அப்படின்னா அவனுடைய ஃபெய்த் டவுன் ஆகும். ஒருவன் ஸ்பிரிச்சுவலாக நல்லா இருக்கிறான்னா அவன் ஃபெய்த் நல்லா இருக்கும். அப்போது நீங்கள் கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒருவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் டவுன் ஆகிறான் அப்படின்னா கூட எதுவும் டவுன் ஆகும் சொல்லுங்கள். பத்தியலை இன்னும் பேந்தேளாக இருக்கே, என்ன டவுன் ஆகுது? விசுவாசம் டவுன் ஆகுது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் நல்ல நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னா எது ஸ்ட்ராங்காக இருக்கும்? விசுவாசம். பிரச்சனைக்குள்ளே இருக்கிறீங்க நீங்கள், உங்கள் பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வரும்போது உங்கள் ஸ்பிரிச்சுவல் டவுன் ஆகும்போது நீங்கள் புலம்ப ஆரம்பிப்பீங்க, முறுமுறுக்க ஆரம்பிப்பீங்க. சர்ச்சுக்கு போய் என்ன கிடச்சி, ஏசு எனக்கு என்ன செய்தார், முறுமுறுக்க ஆரம்பிப்பீங்க. அதே நேரத்தில் தலை முங்குற மாதிரி பிரச்சனை இருக்கு. ஆனால் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக நல்லா இருக்கீங்கன்னா நீங்கள் எதை தளர விட்டாலும் உங்கள் விசுவாசத்தை தளர விடவே மாட்டீங்க. புரிகிறாங்க? ஆமேன்னு சொல்லுங்க. யோபுக்கு பிரச்சனை வந்துச்சு, வியாதி வந்துச்சு, இழப்பு வந்துச்சு, தோல்வி வந்துச்சு, அவமானம் வந்துச்சு, நிந்தை வந்துச்சு. இது எல்லாம் வந்தாலும் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்ட்ராங்காக இருக்கிறான் என்பதோட அடையாளம் யோபுடத்தில் காணப்பட்ட விசுவாசம். அவன் சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் எடுக்கலை, பிசாசு எடுத்தான். ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார்? கொடுத்தார். தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் இந்த தீமை வந்தால் நாம் அனுபவிக்க வேண்டாமா? ஸ்தோத்திரம். அடுத்து அந்த வியாதியின் மத்தியிலும் ஸ்பிரிச்சுவல் நல்லா இருக்குன்றதோட அடையாளம் சொல்கிறான், என் மீட்பர். அவன் ஸ்பிரிச்சுவல் டவுன் ஆச்சுன்னு, அவன் ஆவிக்கிற வாழ்க்கை டவுன் ஆகிருக்கும்னா இந்த பெண்டாட்டி சொன்னாலே சோதரம், தேவனை தூஷித்து அவ சொல்றதுக்கு முன்னாடி இவன் தூஷித்து ஜீவனை விட்டுருப்பான். அந்த பெண்மணிக்கும் மனைவிக்கும் யோபுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, அந்த பெண்மணியை காட்டிலும் இவன் ஆவிக்கிற வாழ்க்கையில் ஹை லெவல் இருக்கிறான். அதனால தான் பிரச்சனையை பார்த்த மனைவி சோர்ந்து போகும்போது பிரச்சனையை அனுபவித்த யோபு தைரியமாக இருக்கிறான். ஏன்? அவன் மனைவிக்கா அந்த வியாதி வந்துச்சு, பொண்ணு இல்லை, இவனுக்கெல்லாம் வியாதி வந்தது, இவனெல்லாம் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்க. ஆனாலும் இவன் ஆவிக்கிற வாழ்க்கையிலே ஸ்ட்ராங்காக இருக்கிறான் என்பதோட அடையாளம் தான் அவனிடத்தில் காணப்பட்ட விசுவாசம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதனால தான் ஆண்டவரோட ஆவிக்கிற வாழ்க்கை குறித்து கற்று சாட்சி கொடுக்கிறார். இவன் உத்தமன், இவன் சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அவன் ஐஸ்வர்யவான் சாட்சி கொடுக்கல, அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகிறவன். அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. காரணம் அவன் ஸ்பிரிச்சுவல் லைஃபு அவ்வளோ ஸ்ட்ராங்கு. அதனால ஃபெய்த்து அவன்கிட்ட ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. உங்கள் ஸ்பிரிச்சுவல் அடி ஆகுதுன்னா உங்கள் விசுவாசம் அடி ஆகுது. உங்கள் ஃபெய்த்து அடி வாங்குதுன்னா உங்கள் ஸ்பிரிச்சுவல் டவுன் ஆகிருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் நல்ல முறையில் இருக்கிறோம் என்பதனுடைய அடையாளம் தான் என்பது விசுவாசம். சத்தமாக ஆமே. சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன், சில ஆட்கள் பேஷண்ட்டுக்கு ஆலோசனை, பேஷண்ட்டுக்கு ஆறுதல் சொல்கிற போகிற இடத்துல
பேஷண்ட்டு ஆமேன் ஆமேன் மற்ற பார்க்க வந்தவங்க விசிட்டர்ஸுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புவாங்க. ஹலோ, சொல்கிற புரியுதா உங்களுக்கு? ஸோ பார்க்க போகிற விசிட்டர்ஸ் என்னன்னு இப்போ தைரியமாக இருங்க, ஆண்டவர் சுகம் தருவார் அப்படின்னு சொன்ன போகிற இடத்துல பார்க்க வந்தவங்கள்ட்ட பேஷண்ட் சொல்லுவாங்க, நான் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுவேன், நீங்கள் தைரியமாக போய் உங்கள் வேலையை என்ன செய்யுங்க பாருங்க. இதில் பேஷண்ட் யாருன்னு தெரில. இங்கே ரீசன் என்னன்னா, அங்கே பிரச்சனை வியாதி ஹாஸ்பிட்டல் அட்மிட் அங்கே மேட்ரு கிடையாது. அங்கே 2 பேருடைய ஆவிக்குரிய தரம். பேஷண்ட்டாக இருக்கிற ஆள் வியாதியாக இருந்தாலும் ஆவிக்குரிய விதத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தனால அவங்களுக்கு ஆறுதல் தேவைப்படலை, அவங்க தைரியமாக இருக்கிறாங்க. பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறான் பேஷண்ட். ஆனால் அங்கேருந்து நிருபம் எப்படி எழுதுறான்னா, எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள், என்னுடைய தைரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் என்னை திடப்படுத்தணும் அப்படி நிருபம் எழுதலை. ஆமீன். ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு அவன் நிருபம் எழுதுறான், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று வரும். ஆக்சுவலாக யார் எழுதணும்? வெளியே இருக்க ஆளுக்கு அன்புள்ள பாஸ்டர் பவுல் அறிவது, நாங்கள் மக்கெதோனியா நாட்டு சபை, பிலிப்பி சபை, நாங்கள் தைரியமாக இருக்கிறோம், உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம், நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், கர்த்தர் சீக்கிரம் வெளியே கொண்டு வருவார், அப்படி தான் நிருபம் எழுதியிருக்கணும். ஆனால் ஜெயிலண்டு நிருபம் வெளியே வருது, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், நீங்கள் எப்படி இருங்க. ஏன்னா சிறைச்சாலை அனுபவம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒருவனுடைய விசுவாசத்தை அசைக்கவே முடியாது. அப்போது எனக்குள்ள ஃபெய்த் இல்லை அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல டவுன் ஆகிறேன்னா பிரச்சனை இல்லை, மேட்ரு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை டவுன் ஆகுது. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது. நீங்கள் அதிலிருந்து வெளியே வருவீங்க, அதை நீங்கள் மேற்கொள்வீங்க, அதை ஜெயிப்பீங்க. புரிகிறவங்க சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3வது, நான் நிறைய பேசணும். விசுவாசம் என்பது சத்துரு உள்ளே நுழையாமல் தடுக்கும் மதிர் சுவர். அவிசுவாசத்தை உள்ளே போட்டுட்டு அவன் உள்ளே வந்துடுவான். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யுத்தம் எல்லாம் பண்ணும்போது சில ஆட்கள் போகும்போது உள்ளே போகணுன்னா வேறு ஏதாவது ஒன்று உள்ளே செய்வாங்க, அதுக்கப்புறம் உள்ளே போவாங்க, அவங்க ஆட்களை உள்ளே அனுப்புவாங்க, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு உள்ளே போவாங்க. அதே போல் சத்துரு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரணும் அப்படின்னா, உங்கள் சிந்தைக்குள்ளே வரணுன்னா, உங்கள் இருதயத்துக்குள்ளே வரணுன்னா, அவன் முதல்ல அவன் உள்ளே வர மாட்டான். அவன் அவிசுவாசத்தை கொண்டு போடுவான், இல்லைன்னா சோர்வை கொண்டு போடுவான். நான் சோர்வை குறித்தும் பேசுவேன். அது உள்ளே போய் நம்ம அவிசுவாசமும் சோர்வும் உள்ளே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மேப்படையும் உள்ளே வந்துடும். பட் விசுவாசம் நமக்குள்ள ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா சத்துருவினால் உள்ளே நுழைய முடியாது. சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். விசுவாசம் என்பது போடுறீங்களா? திறவுகோலில் தான் நிற்குதா? நான் இங்கே சாவி இங்கே காம்பவுண்டுக்கு வந்தாச்சு. பிரைஸெல்லாம் ஆமாம். சொல்லுங்கள். விசுவாசம் என்பது சத்துரு உள்ளே நுழையாமல் தடுக்கும் மதிர் சுவர். ஆமே. நீங்கள் ஃபெய்த்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னா சத்துருவால் உள்ளே நுழைய முடியாது. அல்லையா காணையில் அவிசுவாசம் உள்ளே வந்துட்டு சோர்வு உள்ளே வந்துட்டுன்னா நீங்கள் ரோட்டில் போகிற பிசாசை வா வா வா, இங்கே ரோடு என் வீடு திறந்து தான் இருக்கும், என்ன செய் வான்னு அழைக்கிறோம். பட்டு விசுவாசத்தில் இருக்கிறீங்க, சோர்வு உள்ள வரலன்னா நீங்கள் சாத்தானால உள்ளே நுழைய முடியாது. அதனால தான் பிரச்சனை மத்தியிலும் விசுவாசத்தை விட்டுறாதுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மேற்கொள்ள வைப்பார். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். 4வது, விசுவாசம் என்பது தேவ பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்ப்பது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? பணத்தை அல்ல. உங்கள் வீட்டில் வச்சிருக்கிற சிக்கன் பிரியாணி அல்ல. தேவன் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்குறாரு? விசுவாசம். அவர் எல்லா இடத்துல அந்த அவிசுவாசியாராமல் விசுவாசியா, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. அவர் அதை விடுவதற்கு அவர் இடம் கொடுக்கிறார். அவருக்கு சொந்த இடத்துல ஊழியத்துக்கு போன போது அங்கே வியாதியஸ்தர்கள் இல்லாதனால் இயேசு சுகம் கொடுக்காமல் வரல. வியாதி உள்ளவர்கள் இருந்தும் அங்கே விசுவாசம் இல்லாததுனால அவிசுவாசத்தின் நிமித்தம் ஒரு அற்புதமும் செய்யாமல் அவர் வந்துட்டார். ஹலோ,
அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல எதை எதிர்பார்க்கிறார்? சத்தமாக சொல்லுங்க. இங்கே விசுவாசன்ற பேருள்ள ஆள் யாரும் இல்லை. ஸோ பிறகு இனி அவரை சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்களோன்னு தெரில. பக்கத்தில் உள்ள கை கொடு சொல்லுங்க, தேவன் உங்களிடத்தில் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். கையை விட்டுறாதுங்க. விசுவாசம் இருக்கான்னு கேளுங்க. ஆமே. ஹலோ, என்ன சொன்னாங்க? எங்கள் மற்ற கிச்சன்லையா? இருதயத்தில். ஆமே, பிரைசலாம். அப்போ தேவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்குறாரு? நான் சொல்லுவேன், அந்த திருமணம் ஆகி குழந்தை பிறக்காட்டாலோ ஏதோ நீங்கள் அந்த ஆட்கிட்ட சொல்கிறது அது நடக்காதுன்னு மட்டும் என்ன செய்யாதுங்க, எதிர்பார்க்காது. ஃபெய்த்தில் உறுதியாக இருப்போம். நடக்காமல் இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. நீ விசுவாசம் குறைஞ்சவொன்னு அங்கே நடந்துருமா? இல்லை. ஆனால் நடக்குன்றது ஸ்ட்ராங்காக இருங்க. கர்த்தர் ஒரு நாள் சாட்சியாக நிறுத்துவார். கடனுக்குள் இருக்கிறவங்க இதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கடன் மாறுதோ மாறலே ரெண்டாவது, இன்னும் கடன் கூடுதுறது ரெண்டாவது, முதல்ல. ஆமேன். ஆனால் நீங்கள் இருக்க வேண்டியது, கர்த்தர் இதில் ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த என்னை கடன் இல்லாமல் கர்த்தர் என்னை வாழ வைப்பார். அதில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஆண்டவர் என்னிடத்தில் உங்கள் வேலை என்ன, நம்மிடத்தில் உன் படிப்பு என்ன, உன் ஜாதி என்ன, நீ எந்த ஊர், ஒன்று எதிர்பார்க்குற. அவர் எங்கிட்ட ஒன்று எதிர்பார்க்குற ஃபெய்த், விசுவாசம் இருக்கா? ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம போன வாரம் கவனித்தோம். அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான், நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நீர் இங்கேருந்து ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, என் வேலைக்காரன். ஆண்டவர் உடனே என்ன சொல்றார்? இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை என்ன செய்யவில்லை, காணவில்லை. அவர் அந்த 100க்கு அதிபதியை அவர் பார்க்கல, அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அவனிடத்தில் காணப்பட்ட அந்த விசுவாசம். அவ்வளோதான். அவர் அவ்வளோதான். உன் வேலைக்காரன் சொஸ்தமான முடிஞ்சு. இவன் 100க்கு அதிபதி வீட்டுக்கு வரும்போது மரண அவஸ்தையாக இருந்த வேலைக்காரன் தோட்டத்தில் நின்று மண்ணு வெட்டிட்டு இருக்கிறான். கர்த்தர் அற்புதத்தை செய்து விட்டார். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் ஃபெய்த்தை விட்டுறாதுங்க, நடத்துவார். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. பிரச்சனை அதிகமாகுதா? ஜபிக்க பிரச்சனை அதிகமாகுதா? பரவாயில்ல, விசுவாசத்தில் நில்லுங்க. விசுவாசம் என்பது நம்ம மருந்து சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் இல்லை. நம்ம லைஃபு, நம்மளோட வாழ்க்கையாக மாறட்டும். நீ தேவனை தேடுகிறதுனால இன்னும் சில அவமானங்களை அனுபவிக்கிறாயா? பரவாயில்ல, ஃபெய்த்தில் நில்லு. புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபெய்த்தை விட்டுறாதுங்க. ஆண்டவர் எங்கிட்ட எதிர்பார்க்குற அந்த ஒன்று தான். இது எங்கிட்ட இருந்துச்சுன்னா அவர் செய்ய வேண்டியதை செய்வார். ஏன்னா நான் அவர் அவ்வளோ எங்கிட்ட எதிர்பார்க்குறான்னா, நம்ம விசுவாசம் என்பது நாம் என்ன செய்கிறோம், நம்மிடத்தில் நம்மை நம்புவதில் விசுவாசம். தேவனை நம்புவதான் என்னது? விசுவாசம். ஏன் இந்த பிரச்சனையில் நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருங்கன்னு இருக்கிறோன்னா, அவர் இதை செய்வார், அவர் இதை நடத்துவார், அவரால் இதை மாற்றத்தை கட்டளையிட முடியும், அவர் ஆசீர்வதிக்க முடியும், அவர் என் சூழ்நிலைகளை ஒரு வித்தியாசத்தை கொடுக்க அவரால் முடியும் என்பதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவர் நமக்காக செயல்படுகிறார். அதனால தான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். நான் நீங்கள் செய்வீங்கன்னு நான் பேசலை, அவர் செய்வார். அவரிடத்துல இருப்போம். நம்ம செத்துப்போன தெய்வத்தை ஆராதிக்கலை, நம்ம உயிருள்ள தெய்வத்தையாக்க நம்ம ஆராதிக்கிறோம். அவர் எதிர்பார்க்குறார். நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று, என்னது? சத்தமாக சொல்லுங்க. ஆமே. ஸ்ட்ராங்காக நடத்துவார், உயர்த்துவார், கைவிட மாட்டார். பிரச்சனைகள் வரட்டும், பரவாயில்லை. தேவ பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்ப்பது தான் என்னது? விசுவாசம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 5வது, விசுவாசம் என்பது இருதயத்தில் வைத்திருப்பதல்ல, அது வெளியே காண்பிக்கக்கூடியது. விசுவாசன்ற பேரை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் விசுவாசம் இல்லைன்னா விசுவாசன்ற பேரை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவிசுவாசின்னு பேரை வைக்கலாம். விசுவாசம் சிலர் சொல்லுவாங்கல்ல, அன்பு உள்ளே வச்சிருக்கிறேன். உடனே மனைவிமாருங்க சொல்கிறது, அன்பு உள்ளே வச்சிருக்கிறான்னு எங்களுக்கு என்னத்தை எப்படி தெரியுது? அதை வெளியே காட்டணும் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள். விசுவாசம் என்பது உள்ளே வைத்திருப்பது மட்டுமல்ல, அது வெளியே காண்பிக்கக்கூடியது. சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. விசுவாசத்தை வெளியே காட்டணும்.
விசுவாசம் உள்ளே இருக்கக்கூடாது. அது ஏதோ ஒரு விதத்தில் ரிஃப்ளெக்ட் ஆக்கணும், ரிஃப்ளெக்ட் காட்டணும். ஆண்டவர் அதை பார்க்கிறார். அது நம்முடைய வார்த்தையினால், நம்முடைய செய்கையினால், நம்ம இங்கே கை தட்டுகிறோம், ஆமென் சொல்கிறதெல்லாம் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோன்ற அடையாளம் தான். அல்லேலூயா. பாஸ்டர் நல்லா பேசுகிறான்றதுக்காக நம்ம அல்லேலூயா ஆமென் சொல்லல. இது மற்ற அரசியல் தலைவர் பேசும்போது கைத்தட்டி உற்சாகப்படுத்து, இது உற்சாகப்படுத்துகிற வார்த்தை இல்லை, இது எனக்கான வார்த்தை என்று விசுவாசிக்கிறோன்ற ஒரு அடையாளம் தான். ஆமே, என்னுடைய ஹேபிட்டு அல்லேலூயா ஆமேனோட நிற்காது. நான் ஒரு வார்த்தையை, இது எனக்கான வார்த்தை நான் விசுவாசித்தேன்னா என் கையிலிருந்து காணிக்க போயிருக்கும். ப்ரைஸ் சொல்கிறேன். ஏன்னா நான் அதை விசுவாசிக்கின்ற அடையாளம். யார்கிட்டையாவது கொடுப்பேன், எங்கேயாவது ஃபண்டு காசு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும், இல்லைன்னா பார்க்குற ஆளுங்க கையில் போயிருக்கும். புரிகிறவங்க ஆமென் சொல்லுங்கள். ஏன்னா விசுவாசம் என்பது உள்ளே வைத்திருப்பதல்ல, விசுவாசம் என்பது வெளியே காட்டணும். சத்தமாக ஆமென் சொல்லுங்க. தசமபாகம் என்பது நம்ம அதை நான் அங்கே அடுத்து டச் பண்ணேன். இது நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க மாட்டேன், நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்பதோட ஒரு அடையாளம் தான். ஆமென். ஏதோ ஒன்று உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும். அது உள்ளே வைத்திருப்பதல்ல, வெளியே என்ன செய்வது, காட்டுவது. 6வது, விசுவாசம் என்பது தேவனை சந்தோஷப்படுத்துவது. ஆமென். என்னிடத்துல விசுவாசம் இருந்துச்சுன்னா தேவன் அதை பார்த்து என்ன செய்கிறார், இப்போ பாருங்கள், அந்த அந்த 100க்கு அதிபதி, நீர் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் என்ன செய்வான், சொஸ்தமான். அவ்வளோதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அது சொன்னோன்னு ஆண்டவர் உள்ளது அவ்வளோ சந்தோஷம். இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை என்ன செய்யவில்லை, பார்க்கவில்லை. புரிகிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. விசுவாசம் என்பது தேவனை சந்தோஷப்படுத்துவது. நம்ம எபிரேயர்ல இருக்கு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது, அவரை பிரியப்படுத்த முடியாது, சந்தோஷப்படுத்த முடியாது. எனக்குள்ள ஃபெய்த் இருக்கும். நம்ம பிரச்சனையின் உச்சகட்டத்தில் இருக்கும்போதும் சொல்லணும், ஆண்டவரே நீர் நல்லவரப்பா, என்னை நீ நடத்துவீர், என்னை கைவிட மாட்டீர். வியாதியில் திணறும் போதும் சொல்லணும், நீர் பரிகாரி ஆண்டவரே, எனக்கு நீர் சுகத்தை கொடுப்பீர். இந்த வார்த்தை தெய்வத்தை சந்தோஷப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க பார்க்குறோம். ஹல்லேலூயா. நான் திரும்ப ரிப்ளை பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன், டிஸ்பிளேயில் இருக்குது, தம்பிமார்ங்க போடுவாங்க நினைக்கிறேன். 2வது, விசுவாசத்தின் மேன்மை. இதையும் லைட்டாக சொல்லிவிட்டு நான் மெசேஜுக்குள்ளே வரேன். ஏன்னா நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நமக்கு இதை குறித்த அறிவு வேணும். அதனால தான் இதெல்லாம் நான் இன்னைக்கு காலையில் இங்கே ஜபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் எங்கிட்ட சிந்தையில் போட்டுகிட்டே இருந்தார். அதுக்கடுத்து நான் இந்த பிரசங்கம் பண்ணணும் அப்படின்ற இதுக்குள்ளே வந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தின் மேன்மை டைப் பண்ணி தம்பிமாங்க போடுவாங்கன்னு நினைக்கிறேன். விசுவாசத்தின் மேன்மை. நம்பர் 1, எனக்குள் இருந்து கொண்டு எனக்கு வரும் சோர்வை விசுவாசம் மேற்கொள்ளுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, என்ன மொத்த பாருங்க, அப்புறம் எழுதுங்க. சோர்வு எல்லாருக்கும் வரும், உங்களை காட்டிலும் அதிகமாக பாஸ்டர்மார்களுக்கு வரும். ஹலோ, உண்மை இது. நான் இது ஏதோ நீங்கள் மைக்கை பிடிச்சிட்டு ஹவுன்னு வச்சோடனே இவர் பெரிய, அப்படி கிடையாது. ஒருத்தர் சோர்வு வரலன்னு சொல்கிறாருன்னா அவர் பொய் சொல்கிறான்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் மக்களை ஏமாத்துறான்னு அர்த்தம். சோர்வு எல்லாருக்கும் என்ன செய்யும், வரும். வரணும் என்பதல்ல, ஆனால் சோர்வில் முங்கிவிடப்படாது, வரும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் கர்த்தர் நம்மளை தட்டி எழுப்பிடுவார். ஆமென். அப்போது எனக்குள் இருந்து கொண்டு எனக்கு ஒரு சோர்வை எது மேற்கொள்ளுதுன்னா விசுவாசம் மேற்கொள்ளுது. இப்போ நான் ஒரு ட்ரை பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒரு சோர்வு, நான் இவ்வளோ ஜபித்து என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலையே அப்படின்னு நினைக்கும்போது என்ன
அறிஞ்சா நமக்கு பயப்படாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உயிரோடு இருக்கிறேன், நீங்கள் பயப்படாதுங்கன்னு சொல்கிறார். அப்போது நம்ம ஏன் பயப்படுறோன்னா, இயேசு உயிரோடு இருக்கிறான்றதை நம்ம மறந்துட்டோம். அவர் இன்னும் உயிரோடு இருந்தால், நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன், நீங்கள் பயப்படாதுங்க அப்படின்னு சொல்கிறேன். நம்ம செத்து போன தெய்வத்தை ஆராதிக்கலை, உயிருள்ள தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். பக்கத்தில் உள்ள கை கூட சொல்லுங்க, பயப்படாதருங்க, இயேசு உயிரோடு இருக்கிறாரு, அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, இதை பேசுகிறது ஈஸி தான், ஆனால் லைஃப்பில் வரும்போது கஷ்டம் நீங்கள் நினைக்கலாம். பயப்படாதுங்க. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நடத்துவார், நடக்கும். பயப்படாது. அது நீங்கள் தீமை செய்கிறீங்க, பயந்துங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் தீமை செய்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன ஆகும்? ஒன்றும் ஆக முடியாது. ஆண்டவர் எங்கேயும் பயப்படுங்கன்னு சொல்லலையே, அவருக்கு பயப்படுங்க மட்டும்தான் சொல்கிறார். ஆமென். சரீரத்தை அழிக்க வல்லவர்களுக்கு பயப்படாதுங்க, ஆத்துமாவை அழிப்பதற்கு உள்ளவர்களுக்கு பயப்படுங்க. அவருக்கு ஆமாம், அப்படி இவங்க இப்படி பண்ணிடுவாங்க, அவங்க இப்படி பண்ணிடுவாங்க. இப்போ சிலர் இருப்பாங்க, இவங்க ஆட்சிக்கு வந்து அப்படியாயிரும், இவங்க ஆட்சி வந்து அப்படியாயிரும். பயம். ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசம் ஆட்சியாளர்களிடத்தில் அல்ல, உன்னுடைய விசுவாசம் உன்னை சிருஷ்டித்த தேவனிடத்தில் இருக்கட்டும். நான் 5 பாயிண்ட் பேசணும். நான் அடுத்த பாயிண்ட் உள்ள போகணும்னு திரும்ப தைரியமாக சொல்கிறேன். எதிர்கால பயத்தை குப்பையில் தூக்கி போடுங்க. என் பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னோடய எதிர்காலம் எப்படி இருக்கும், எனக்கு வயசாகுதே, என் எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் இப்படி போன என் நிலைமை எப்படி இருக்கும், எதிர்கால பயத்தை தூக்கி போடுங்க. நீங்கள் ஆராதிக்கிற இயேசு ஆமென் செத்து போகலை, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரு. நான் சொல்கிறேன், உங்கள் எதிர்காலம் மகிமையாக இருக்கும், அவர் உயிரோடு இருக்கிற வரையிலும். நீங்கள் இருந்தாலும் சாட்சி தள்ளிடுறீங்களா? ஸோ ஒவ்வொரு நாளும் நான் உயிரோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை சார். இந்த பிரச்சனை இருக்குது, என்ன ஆயிரும், இந்த நிலைமை எப்படி இருக்குது, என்ன ஆயிரும், ஒன்றும் ஆகாது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆமே. நான் ஒரு கதை படித்தேன். ஒரு முறை ஒருவன் ஒரு ஒரு விலங்கு, அந்த ஆடு அந்த மாதிரிப்பட்ட ஒரு விலங்கு வந்து அப்படி இருக்குது. அப்போது அதுகிட்ட சொல்லுது, அந்த விலங்குகிட்ட இன்னொன்று சொல்லுதான், நீ ஏன்னா வேடன் அம்பை எஞ்சிட்ருக்கிறான், அம்பை ஏக்கரடியாக இருக்கிறான். ஸோ மேலே கழுகு ஏதோ வட்டமிடுது, தண்ணிக்குள்ளே முதல்ல என்ன வச்சு வாயை திறந்துட்டு என்ன செய்யுது இருக்குது, எங்கண்டு பார்த்தாலும் பிரச்சனை. அப்போ சொல்லுதான், நீ நைட்டு நல்லா உறங்கு அப்படின்னு சொல்லிச்சான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அது உறங்குச்சு. ஆமீன். நல்ல இடிவெட்டு பெஞ்ச உடனே கழுகு போச்சு. வேடன் அம்பை எஞ்சான், அது குறிமாறி போச்சு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சவுண்டு கேட்டோன்னா முதல்ல பார்க்கல போட்டு அந்த மிருகம் மறுநாள் அழகாக எழுப்பி கூலாக வீட்டுக்கு வந்துச்சு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நான் இதை படித்தேன், எனக்கு இன்னும் ரொம்ப டச்சிங் ஆச்சு. இன்றைக்கி நம்ம அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் இருக்காத பிரச்சனை கிளப்பி விட்டு பேசி எடுத்து அவங்களும் உறங்காமல், பாஸ்டுமார்களும் உறங்க விடாமல், மற்றவங்களும் உறங்க விடாமல், ஒன்றும் இல்லை சார். பயப்படாமல் இரு. மோசேயின் தாயை போல் பயப்படாமல் இரு. பயப்படாத தாய் தன் பிள்ளை வாழ்ந்திருப்பதை கண்டார்கள். ஆமே. மற்ற பிள்ளைகளெல்லாம் மரித்து கொன்ற போது பயப்படாத தாய் விசுவாசம் இருந்தனால அந்த மோசையை வளர்த்தினாள். அவன் பெரியவனானதை தன் கண்ணால் கண்டான். பயப்படாது. விசுவாசம் என்ன செய்யாது? பயப்பட வைக்காது. சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, இதையும் சொல்லி முடிக்கட்டா. 2 பாயிண்ட் போதும், எனக்கு 5 உண்டு. பார்ப்போம், இவ்வளோ சொல்கிறேன், ட்ரை பண்ணுறேன். 11:22. விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் கடைசி காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து என்ன செய்தான்? கட்டளை கொடுத்தான். அப்பா, உங்களுக்கு இது புரியாது இந்த வசனம், நான் புரிய வைக்கிறேன். நான் சொன்னேன், நான் ஒரு 7-8 வாட்டியாவது இந்த எபிரேயர் 11 அதிகாரத்தை பாசிச்சுட்டே இருந்தேன். இந்த வாரம் போன வாரம் எனக்கு 11 அதிகாரத்துக்கு இன்னும் நான் 12 அதிகாரத்துக்குள்ளே போகலை.
இன்னைக்கு காலையிலேயும் நான் 11ஆம் அதிகாரத்தை 2-3 தடவை வாசித்து தான் நிற்கிறேன். ஏன்னா எனக்கு அது என்ன சொன்ன, அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பூஸ்ட் ஆகும், இது குளுக்கோஸ்ன்னு. சார் இவன் எகிப்தில் பெரிய ஆளாக இருக்கிறான், இப்போ சாக போகிறான், கடைசி காலத்தில் மறிக்க போகிறான். அவன் விசுவாசம் இருந்தனால அவனை கண்ணுக்கு ஒன்று தெரியுது. சார் என்னை கவனிங்க, அவன் கண்ணுக்கு ஒன்று தெரியுது. நாம் இப்போ அவன் குடும்பத்தெல்லாம் அவன் தான் வர வச்சான், பராமரிக்கிறான், பஞ்சம் இருக்குது, சாப்பாடு கொடுத்தான், எல்லாம் செய்கிறான், இவன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான். இப்போ இவன் மறிக்க போகிறான். அவனுக்கு ஒன்று தெரியுது, நாம் எல்லாரும் நான் இப்போ இங்கே மறித்தாலும் இங்கே இருக்கிற அத்தனை இஸ்ரவேலர்களும் ஒரு நாள் இந்த எகிப்தை விட்டு வெளியே போவார்கள், சொந்த தேசத்துக்கு அவர்கள் போய் சேருவார்கள். இவ்வளோ ஃபெய்த் எப்படி வந்துச்சு அவனுக்கு? நான் சாக போகிறேன், இனி இந்த ஜனங்களோட நிலைமை என்ன ஆகும்? பயம் இல்லை சார். இருக்கீங்களா? மழை வரப்போகுது, ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு தெளிவாக இருக்குது, எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்கள் இந்த எகிப்தை விட்டு வெளியே போவோம். நாங்கள் அந்நிய தேசத்தில் இப்போ நாங்கள் ஒரு 70 பேராக இருந்தாலும், இப்போ மறிக்கும்போது இப்போ என்ன அதிகரிச்சிருக்கலாம், 100 பேராக இருந்தாலும், எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்கள் இந்த எகிப்தை விட்டு கர்த்தர்களை வெளியே கொண்டு போய் எங்களை இந்த அந்நிய தேசத்தில் இருக்க விட மாட்டார், எங்களை எங்கள் சொந்த தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். அப்போ சொல்கிறான், நீங்கள் போகும்போது என்ன செய்யணும்னா, நான் சாக போகிறேன், என்னை அடக்கம் பண்ணுங்க, ஆனால் எனக்கு எலும்பு இங்கே இருக்கும், என் எலும்பு இங்கே வச்சிடாதுங்க, போம்ப சொந்த தேசத்தை என்ன செஞ்சுருங்க, கொண்டு போய் அங்கே போய் அடக்கம் பண்ணுங்க. இது எதனால் வந்துச்சு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நான் இதை வாசித்த போது எனக்கு சிந்தையில் ஆண்டவர் போட்ட வேடம் என்னன்னா, விசுவாசவன் நடக்க போகிறதை முன்கூட்டியே பார்க்க வைக்கும். பார்க்க வைக்கும். ஆமே, யோசேப்பை பார்க்க வச்சு அவன் சொல்கிறான், அவன் செத்த பிறகு எப்படி இருப்பாங்கன்னு இப்போ பார்க்குறான். அவன் இங்கே இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் எங்கே போய் இருப்போம், சொந்த கானானில் இருப்போம். சாகிறதுக்கு முன்னாடி சொல்கிறான், அவன் சொல்கிறான், நீங்கள் போம்பிய, இது சும்மா சொல்லலை, ஒரு ஆறுதல், நோ, உற்சாகப்படுத்தணும், தைரியப்படுத்தணும், இது உண்மை நடக்கும். போகும்போது நான் எங்கே தான் என்னை அடக்கம் பண்ணுவீங்க, அடக்கம் பண்ணும்போது என் எலும்பு என்ன செஞ்சுருங்க, கொண்டு போயிருங்க. என் எலும்பு கூட இங்கே இருக்கக்கூடாது, என் எலும்பு என் சொந்த தேசத்தில் தான் இருக்கணும். ஹலோ, அது எப்படி பார்க்க வச்சு, ப்ளஸ்ஸாக பார்க்க வச்சு. 50 வருஷம் தாண்டினாலும் இந்த ஜனங்கள் இங்கே தான் இருப்பாங்க, அப்படி பார்க்க வைக்கலை. எத்தனை வருஷம் தாண்டினாலும் இங்கே இருக்கிற அத்தனை ஜனங்களையும் கர்த்தர் எங்கள் சொந்த கானானுக்கு கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். நான் என்னோட கேள்வி, அது நடந்துச்சா? அவன் எலும்பை கொண்டு போனாங்களா? கொண்டு போனான். எவ்வளோ பவர்ஃபுல். நீ இப்போ உள்ளதை இன்னைக்கு நடக்கிறது நீ பார்க்குறான்னா உனக்கு ஃபெய்த் இல்லை. என் கண் அது கிடையாது, என் கண் அது கிடையாது. உங்களுக்கு தெரியும், என் பிரசங்க எல்லாமே நான் யூத்து ப்ரேயர்கிட்ட நான் நடத்துகிற எல்லாமே சொல்கிறது, 5 வருஷம் தாண்டி நீ எப்படி இருப்பா, 10 வருஷம் தாண்டி எப்படி இருப்பா, அதுதான் என் கண்ணுப்பா. இப்போ நீங்கள் இங்கே இருக்க ஒருத்தரை என் கண்ணுக்கே தெரியாது. பாஸ்டர் மாரும் இப்படி பார்க்க, இப்போ விசுவாசி இப்போ அவன் செய்கிறத பார்த்தா கோபம் வரும். இனிமேல் இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஆண்டவர் துதிக்க வைக்கும். ஒருவன் ஃபெய்த்து விசுவாசம் என்ன செய்யணும்னா, நடக்க போகிறதை முன்கூட்டியே அவனை என்ன செய்ய வைக்கும், பார்க்க வைக்கும். நீ 5 வருஷம் தாண்டி எப்படி இருப்பா, யாருக்கு தெரியும் அப்படின்னா நீ இந்த சர்ச்சில் இருக்க லாய்க்கு இல்லைன்னு நான் சொல்கிறேன். 5 வருஷம் தாண்டி பல ஆயிரங்களுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மை உட்கார வைப்பார். இங்கே இருக்கிற அநேகருக்கு சொந்த வீடுகளை தருவார், நல்ல வேலைகளை கர்த்தர் தருவார். உங்கள் பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துருப்பாங்க, நீங்கள் மேன்மையாக இருப்பீர்கள். 5 வருஷம் தாண்டி இப்படி தான் கர்த்தர் நம்மளை உட்கார வைப்பார். இது உற்சாகப்படுத்துகிற வார்த்தையில் யோசேப்பு சொன்ன அதே வார்த்தை. இப்போ உள்ள சூழ்நிலை பார்த்தா அதிகார ஜபம் இன்னோட ஸ்டாப் ஆகும்.
ஆனால் 5 வருஷம் தாண்டி நம்ம எப்படி இருப்போம்னு பார்க்குறனால தான் நம்ம இப்போவும் நம்ம 10 பேர் இருந்தாலும் 5 பேர் இருந்தாலும் நம்மளால் காலையில் வந்து இங்கே ஜெபம் நடத்த முடியுது. ஹலோ, உங்கள் பிள்ளைகளை இப்போ இருக்கிறதா பார்க்குறீங்களா, இனி எப்படி இருக்க போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா? பார்த்தா நம்ம பேச்சு மிக ஃபெய்த் இருக்கிறவன் பார்ப்பான். எனக்கு கண்ணுக்கு இப்போ ஒருத்தன் எப்படி இருக்கான்னு என் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. நான் ஒரு யூத்தை பார்த்தாலும் சரி, ஒருத்தன் பயன்படுறான், நம்ம சர்ச்சுக்கு முன்னே இருக்கிறான், யூஸ் பார்க்குறான், சர்ச்சுக்கு வர்றான், எல்லாம் பார்த்தாலும் என்னோடய மைண்டு இனி 5 வருஷம் தாண்டி இவங்க எப்படி இருப்பாங்க, இப்போ எப்படி இருக்கிறான், இனி இவங்க எப்படி இருப்பாங்க, இனி இவங்க எப்படி இதுதான் என் கண்ணுக்கு தெரியும். ஃபெய்த்து ஒருத்தனுக்கு இருந்தால் அவனுக்கு இப்போ நடக்கிறது அவன் கண்ணுக்கு தெரியாது. இப்போ அனுபவிக்கிற பிரச்சனை அவன் கண்ணுக்கு தெரியாது. இப்போ அனுபவிக்கிற கஷ்டம் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவனுக்கு இனி நடக்க போகிற மேன்மை அவன் கண்களுக்கு தெரியும் போது இப்போ அனுபவிக்கிற பிரச்சனை எல்லாம் அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் அலுவா மாதிரி தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நடக்க போகிறத முன்கூட்டியே பார்க்குறீங்களா? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். உங்களை நீங்கள் பாருங்கள், நடக்க போகிறது என்னை கர்த்தர் மேன்மையை வைப்பார். உங்கள் பிள்ளைகளை நடக்க போகிறத நீங்கள் பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் திட்டுவோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம வாழ்ந்த ஆசீர்வாதமான வார்த்தை வரும். என் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி வைப்பான். பேதுரு இப்போ எப்படி இருக்கான்னு ஆண்டவர் பார்க்கல, இனிமேல் எப்படி இருக்க போகிறான்னு பார்த்தனால தான் அவனை தேடி கர்த்தர் போனார். அல்லேலூயா. நான் 5 பாயிண்ட் பேசணும், 2 தான் சொன்னேன். 1, விசுவாசம் பயப்பட வைக்காது. விசுவாசம் நடக்க போகிறத முன்கூட்டியே பார்க்க வைக்கும். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். மேன்மையாக பாருங்கள். 5 வருஷம் தாண்டும் எப்படி இருப்பீங்க பாருங்கள். மேன்மையாக பாருங்கள். உங்கள் வீடு எப்படி இருக்கும், உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கும். இன்றைக்கி நீங்கள் கடனுக்குள்ளே இருக்கும்போது சொல்லணும், 5 வருஷம் தாண்டும் போது கர்த்தர் அநேகருக்கு கடன் கொடுக்குற அளவில் தான் கர்த்தர் என்னை வைப்பார். இன்றைக்கி நான் நடந்து போகிறேன், 5 வருஷம் தாண்டும் போது நான் BMW கார்லேயே பென்ஸு கார்லேயே கர்த்தர் என்னை போக வைப்பார். சிலருக்கு BMW என்னன்னே தெரியாது, பரவாயில்ல, கைத்தட்டுங்க, கர்த்தர் வைப்பார். எப்படி நடக்கும், கர்த்தர் செய்வார் சார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. கனக சிஸ்டருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமே. எத்தனை வயசு? பாட்டியான பிறகு 12th எழுதி என்ன செய்ய வச்சுருக்காரு, பாஸாக கத்த வச்சிருக்கிறாரு. ஒரு கைத்தட்டு கூட வரல, பார்த்தீங்களா? ஆமே. இது பெரிய சாட்சி. அதோடு நிப்பாட்டையில, இனி நான் காலேஜ் படிக்க போகிறேன்னாக்கா நான் சொல்கிறேன், கர்த்தர் டாக்டர் வரைக்கும் கர்த்தர் படிக்க வைப்பார். என்னது பேரனா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். இவங்களும் படித்தவையே தானே, என்கிட்ட வந்து சொன்னியே இல்லை, நான் இப்போ உட்காந்து படித்து வைக்கிறேன். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம். நம்மளை ஃபியூச்சரை பெஸ்ட்டாக கற்று பார்க்க வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம செய்கைகளை கற்று உயர்த்தி வைப்பார். சரஸ்வதி சிஸ்டர் அப்படி தான் படித்த ஆளாக என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாஸ்டர் ஒன்றும் புரியலைன்னு. நான் சொன்னேன், உட்காந்து படிங்க, ஆண்டவர் கிருபை என்ன செய்வார், தருவார். இவங்க 2 லேட்டாகி படித்து பாஸ் ஆகி இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்டாஃபாக கர்த்தர் நம்ம சபையில் உட்கார வச்சிருக்கிறார். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம். பிள்ளைகளை சொல்கிறேன், பெருசாக படிங்க, பெருசாக படிக்க வைங்க, பிள்ளைகளை பெருசாக பாருங்கள், பெருசாக பேசுவோம். ஆமே. நடக்க போகிறதை முன்கூட்டியே கத்த பார்க்க வைப்பார். அது அப்படியே நடக்கும். யோசேப்பு அன்னைக்கு பார்த்தா பல வருஷம் தாண்டின போது அது அப்படியே என்ன செய்தது, நடந்தது. ஒரு மோசே கத்தை எழுப்பினார், ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். ஆமே.